தங்கங்களே லைக் சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த புரட்டாசி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒன்லி வெஜ் தான், நான்வெஜ். அதனால் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே கன்ஃபியூஷன், என்ன டிஃபன் செய்யலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், என்ன குழம்பு செய்யலாம், மற்ற வேலைகள் எல்லாமே வந்து கடகடன்னு முடிச்சிடலாம். ஆனால் இந்த சாப்பாடு விஷயம் பார்த்து பார்த்து செய்யணும், ஏன்னா வாழ்க்கையே அதுதானே. அதனால் அண்ட் தென் ஃபைனலி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் கோதுமை மாவு தோசையோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு தோசைக்கு வந்தாச்சு. லைக் சுட்டு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் ஒன்றும் தேவையில்லை, சட்னி அந்த மாதிரியான விஷயம் இல்லாமலே சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் அப்படின்னா கண்டிப்பாக கோதுமை தோசை தான் இல்லையா. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உப்மா, இந்த மேகி இது மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் இல்லையா. ஸோ தென் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் உப்மாவை விரும்புகிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உப்மா விட டேஸ்டான ஃபுட் ஏன்னா ஏபி சைடு ஆந்திரா சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உப்மாவுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட், ஏன்னா அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இன்னொரு விஷயமும் விரும்பி சாப்பிடுவாங்க, அது என்ன அப்படின்னா பொரி இருக்கு இல்லையா, அது உக்கானின்னு சொல்லுவாங்க. பொரியில கூடிய உப்மாவை செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், இல்லை சாப்பிட்டு காட்டுறேன். நம்மளுக்கு செஞ்சு காட்டுறதெல்லாம் வந்து ஒத்தே வராது. இன்னைக்கு வாங்க இந்த கோதுமை தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டேன், ஸோ அதனால தோசை வருமானு தெரியல. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த தோசை ஊற்றுறதுக்கான பதத்தில் கோதுமை மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது லைட்டாக அரிசி மாவும் அண்ட் ரவாவும் சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே அது கூட ஆட் பண்ணுறதுக்காக லைக் கேரட் அண்டு கருவேப்பிலை அண்ட் லைட்டாக ஜீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் நம்ம கேரட்டை போட்டு கொடுத்தாலும் கருவேப்பிலை போட்டு கொடுத்தாலும் முழுசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எப்போவுமே நான் எல்லா விஷயத்துலையும் ஆட் பண்ணிவிடுவேன். லைக் பீட்ரூட் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியும் தெரியாது, லைக் விரும்பியும் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, கொஞ்சம் தோசை வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஏன்னா அரிசி மாவு ஆட் பண்ணதுனால. அண்ட் தென் கேரட் போட்டதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் அடிஷ்னலாக இந்த சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட போகிறது இல்லை அப்படின்றதுனால இங்கே நான் இல்லை இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இருந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக. ஃபைனலி நம்ம கோதுமை மாவு தோசைக்கான மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் இதில் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ வந்து அப்புறம் சால்ட்டு சேர்க்கலை அப்படின்னு சொல்ல போகிறீங்க, நான் ஏற்கனவே சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போது தோசையை ஊற்றிடலாமா. அண்ட் ஃபைனலி நம்ம கோதுமை மாவு வந்து தோசை பதத்துக்கு லைக் கரைச்சி வச்சுட்டோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போது தோசை ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஒட்டாமல் வரப்போதா இல்லை ஒட்ட போதா தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓகே, வச்சுட்டு எத்த வச்சாச்சு. அண்ட் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடலாம். சொன்னீங்கன்னா இந்த அடி பாகம் மட்டும் ஒரு சில தோசை கல் ஒட்டும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஊற்றிடுவேன். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தடவி விட்டுட்டு தோசை ஊற்றிடலாம். யா, சவுண்ட் என்னமோ நல்லா தான் இருக்குது, அதான் ஃபினிஷிங் தான் எப்படி வருது தெரியல. அது தென் ரொம்ப தேய்க்கக்கூடாது கோதுமை மாவுலாம், ஓகேவா. ஸோ வந்து லைட்டாக தான் ஊற்றி விடணும். அண்ட் லைட்டாக அந்த கோதுமை மாவு கார்னரில் நல்லா கிறிஸ்பியாக வரணும் இல்லையா. ஸோ ரொம்ப எண்ணெய் இல்லாமல் லைட்டாக தேய்ச்சி போட்டுக்கலாம். ஒட்டாம வருது, பார்ப்போம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஓகே, நல்லா தான் வந்திருக்கு, ஒட்டலை. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது தெரியல. அண்ட் உங்களுக்கு பிடித்த ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ஐட்டம் அப்படின்னா என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பண்ண மாட்டேங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்து கோதுமை மாவு தோசைன்றது ஒரு
பெரிய விஷயம் இல்லையே, ஏன் இதை செஞ்சு காட்டுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து கோதுமை மாவு தோசைக்காக நான் செய்யலைங்க. நான் சாப்பிட்றத பற்றி டெய்லி ரொட்டீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்துக்காக இதில் ஹைலைட் வந்து நான் சாப்பிட்றதுலாம் கண்டி நான் செய்கிறது கிடையாது, நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி தோசை ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன் சைடாக நல்லா முருவலாக வரணும், ரெண்டாவது பக்கம் ரொம்ப முருவலாலாம் வரக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது, மாறிடும். ஸோ வந்து ஒன் சைடு நல்லா முருவலாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அண்ட் தென் எப்படியோ ஒரு ஃபைனலி தோசையை ரெடி பண்ணிவிட்டேன். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காலையிலேருந்து யோசிச்சு அப்பா போதுண்டா சாமி ஆயிடுச்சு. ஃபைனலி சாப்பிட்றதுக்கான நேரம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். அண்ட் தென் வந்து வாழ்க்கையில் சாப்பாடு ரொம்ப முக்கியங்க. அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வாழலாம், சிரிச்சுக்கிட்டே வாழலாம், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது டேஸ்ட். அந்த கேரட்டோட டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் தென் அந்த நான் சொன்னேன் இல்லையா, கோதுமை மாவோட வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நான் செஞ்சு காட்டினது ஸ்பெஷல் இல்லை, நான் சாப்பிட்றது தான் ஸ்பெஷல். ஓகே, மீண்டும் மதியானம் லஞ்சோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.